வணக்கம். இலங்கை செய்திகளுக்காக நான் ஹரிணி. முதலில் தலைப்புச் செய்திகள். 12 அரச வீட்டுத் திட்டங்களின் நிர்மாண பணிகளை மீள ஆரம்பிக்க திட்டமிட்டுள்ள அனுர அரசாங்கம். மது மற்றும் போதைப்பொருள் வரி உயர்த்தியதன் விளைவால் வியத்தகு அளவில் குறைந்த மதுபாவனை விலைகள். எருமை மாடுகள் தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையில் புகுந்ததால் ஏற்பட்ட விபரீத விபத்து. இனி விரிவான செய்திகள். இன்று கொழும்பு துறைமுகத்தில் மாலைத்தீவுகளில் இருந்து MV கிறிஸ்டல் சிம்பொனி எனப்படும் சொகுசு பயண கப்பல் 211 பயணிகளுடனும் 417 பணியாளர்களுடனும் வந்தடைந்துள்ளது. மேலும் குறித்த பணிகள் கொழும்பு, காலி, திருகோணமலை உள்ளிட்ட பகுதிகளை பார்வையிட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இந்த கப்பல் கொழும்பு துறைமுகத்திலிருந்து சைப்ரஸுக்கு இன்று புறப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நகர அபிவிருத்தி, நிர்மாணிப்பு மற்றும் வீடமைப்பு அமைச்சானது இடையில் கைவிடப்பட்ட 12 அரச வீட்டுத் திட்டங்களின் நிர்மாண பணிகளை மீள ஆரம்பிக்க தீர்மானித்துள்ளது. நகர அபிவிருத்தி அதிகார சபை மற்றும் வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபை உள்ளிட்ட பல நிறுவனங்களின் அதிகாரிகளுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது இந்த தீர்மானம் வெட்டப்பட்டதாக அமைச்சின் செயலாளர் ரஞ்சித் ஆரியரத்ன தெரிவித்துள்ளார். மேலும் இத்தகைய புதிய ஒப்பந்ததாரர்கள் மூலம் கட்டுமான பணிகள் விரைவில் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக அமைச்சின் செயலாளர் குறிப்பிட்டுள்ளார். இந்த வீட்டு திட்டங்களில் சுமார் 4000 வீடுகள் உள்ளடங்கியுள்ளன. பொதுஜன பெரமுன கட்சியுடன் இணைய முன்னாள் அமைச்சர் நிமல் லான்ச தலைமையிலான தரப்பு மீண்டும் தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முக்கியஸ்தர்களில் ஒருவராக இருந்த நிமல் லான்ச கடந்த 2022ஆம் ஆண்டின் பின்னர் அக்கட்சியிலிருந்து விலகியவர்களை ஒன்றிணைத்து புதிய முன்னணி என்ற பெயரில் அரசியலில் களமிறங்கினார்கள். கடந்த ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவை ஆதரித்த இவர்கள் பொது தேர்தலிலும் ரணிலின் சிலிண்டர் சின்னத்தில் போட்டியிட்டிருந்தனர். எனினும் போட்டியிட்ட எல்லா இடங்களிலும் இவர்களது அணியில் யாரும் வெற்றி பெறவில்லை. இந்நிலையில் தற்போது மீண்டும் மொட்டு கட்சியுடன் இணைந்து அரசியல் செயற்பாடுகளை முன்னெடுப்பது குறித்து நிமல் லான்ச தரப்பு கலந்தாலோசனை மேற்கொண்டுள்ளனர். இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கருக்கு தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ள ராமேஸ்வரத்தை சேர்ந்த 8 மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி கடிதம் எழுதியுள்ளார். இன்று இலங்கை கடற்படையினரால் தலைமன்னாருக்கு வடக்காக உள்ள கடற்பரப்பில் அத்துமீறி கடற்றொழிலில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் 8 இந்திய மீனவர்களை கைது செய்துள்ளனர். இதன்போது 2 மீன்பிடி படகுகளும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக கடற்படையின் ஊடக பேச்சாளர் கேப்டன் கயான் விக்ரமசூரிய குறிப்பிட்டார். மு.க. ஸ்டாலின் எழுதிய கடிதத்தில் தமிழகத்தை சேர்ந்த 8 மீனவர்கள் பாரம்பரிய மீன்பிடி பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இன்று இலங்கை கடற்படையினரால் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்டுள்ள அனைத்து மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் உடனடியாக விடுவிக்க வலுவான மற்றும் பயனுள்ள ராஜதந்திர நடவடிக்கைகளை மேற்கொள்ள வலியுறுத்துகிறோம் என குறிப்பிட்டுள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் எதிர்காலத்தில் வடக்கில் 3 பொருளாதார மத்திய நிலங்களை அமைப்பதற்கு தீர்மானித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது, வடக்கில் அமைக்க உள்ள 3 பொருளாதார மத்திய நிலையங்களில் ஒரு பொருளாதார மத்திய நிலையத்தை மாங்குளத்திலும் மற்றொன்று பரந்தன் ஆணையரவை மையப்படுத்திய இடத்திலும் அமைக்க உள்ளோம். அத்துடன் 3வது பொருளாதார மத்திய நிலையத்தை பலாலியில் அமைக்க திட்டமிட்டுள்ளோம். கடந்த அரசாங்கத்தை விட எமது அரசாங்கத்தில் கல்விக்கு அதிக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. நாட்டை விட்டு செல்வோர் எண்ணிக்கை அதிகரித்து காணப்படுகின்றது. நாங்கள் எமது நாட்டினுள்ளேயே தொழில்துறைகளை உருவாக்கும் போது மாணவர்களும் இங்கே தொழில் கல்வி கற்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். கடந்த காலத்தில் மனிதவளம் சிறந்த முகாமைத்துவம் இல்லாமையால் வீணடிக்கப்பட்டது. ஆனால் இனி நாங்கள் மனிதவளத்தை சிறந்த முறையில் திட்டமிட்டு நிர்வகித்து நாட்டை கட்டியெழுப்புவோம் என அவர் தெரிவித்துள்ளார். தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையில் இன்று காலை எருமை மாடுகள் புகுந்துவிட்டன. அகுனுகொல பெலசம் மற்றும் பரவாகும்பக்கு இடையே எருமை மாடுகள் மோதியதில் கார், பஸ் மற்றும் லோரி ஒன்று சேதமடைந்துள்ளதாக அகுனுகொல பெலச போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவம் அதிவேக நெடுஞ்சாலையில் 177வது மைல் கம்பத்திற்கு அருகில் அதிகாலை 4:30 மணிக்கு இடம்பெற்றதாக அவர்கள் தெரிவித்தனர். வாகனங்களை அகுனுகொல பெலச பகுதியிலிருந்து
மாத்தலை நோக்கி பயணித்த போது எருமைகள் கூட்டம் அதிவேக வீதியை கடந்துள்ளது. முன்பக்க கார் 3 எருமை மாடுகள் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதையடுத்து பின்னால் வந்த பஸ்ஸும் லொரியும் மோதி விபத்துக்குள்ளானதாக போலீசார் தெரிவித்தனர். 2 எருமை மாடுகள் சம்பவ இடத்திலேயே இறந்தன. 1 காயமடைந்தது. விபத்தில் கார் பலத்த சேதமடைந்தது. சுற்றுலாவுக்கு மக்கள் குழுவை ஏற்றி சென்ற பேருந்தும் இதில் சிக்கியது. ஆனால் பயணிகள் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. 2025 ஹென்லி பாஸ்போர்ட் குறியீட்டில் சிங்கப்பூர் மற்றும் ஜப்பான் ஆகிய இரு நாடுகளும் 1வது மற்றும் 2வது இடத்தை தக்க வைத்துள்ளன. இது உலகின் 199 நாடுகளின் பாஸ்போர்ட்டுகளை விசா எடுக்காமல் அணுகக்கூடிய இடங்களின் எண்ணிக்கையின்படி தரவரிசைப்படுத்துகிறது. சிங்கப்பூர் தனது கிரீடத்தை உலகளவில் 227 நாடுகளில் 195 நாடுகளுக்கு விசா இல்லாத அணுகலுடன் உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த பாஸ்போர்ட்டாக முதலிடத்தை மீண்டும் பெற்றுள்ளது. ஜப்பானை 193 மதிப்பெண்களுடனும் 2வது இடத்தில் வைத்தது. சுட்டெண்ணில் இலங்கை 96வது இடத்தில் உள்ளது. இலங்கை பாஸ்போர்ட் வைத்திருப்பவர்கள் உலகில் 44 நாடுகளுக்கு விசா இல்லாமல் செல்ல முடியும். இலங்கையுடன் ஈரான் மற்றும் தெற்கு சூடான் ஆகிய நாடுகளும் சுட்டெண்ணில் 96வது இடத்தை பெற்றுள்ளன. பிரிட்டன் 5வது இடத்திலும் கனடா 7வது இடத்திலும் உள்ளன. இலங்கையின் மது மற்றும் போதைப்பொருள் தகவல் மையம் ADIC வெளியிட்ட தகவலின்படி கடந்த ஆண்டு மதுபானத்தின் மீதான 20% கலால் வரியை உயர்த்தியதன் மூலம் 8.3 மில்லியன் லிட்டர் மதுபாவனை வியத்தகு முறையில் குறைக்கப்பட்டது. அதே நேரத்தில் அரசாங்க வருவாயை ரூபாய் 11.6 பில்லியன் உயர்த்தியுள்ளது. மது மற்றும் புகையிலை வரி மீதான சமீபகால உயர்வை வரவேற்ற ADIC நிர்வாக இயக்குனர் சம்பத் டி செராம் இந்த நடவடிக்கை பொது சுகாதார அபாயங்களை குறைப்பதற்கான ஒரு குறிப்பிடத்தக்க படியாகும் என்றார். அதிகப்படியான குடிப்பழக்கம் மற்றும் புகைப்பிடித்தல் போன்ற தீங்கு விளைவிக்கும் பழக்கங்களை ஊக்கப்படுத்த உலக சுகாதார அமைப்பின் பரிந்துரைகளுடன் இத்தகைய நடவடிக்கைகள் ஒத்துப்போகின்றன என்று அவர் குறிப்பிட்டார். அதிக வரிகள் மதுபாவனையை குறைப்பது மட்டுமல்ல, நாட்டின் வருவாயில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பையும் அளிக்கிறது. ADICயின் கூற்றுப்படி அதிக வரி விதிப்பால் கடந்த ஆண்டு சிகரெட் விற்பனையும் கடுமையான சரிவை கண்டது. இதன் அளவு 521.5 மில்லியன் யூனிட்கள் குறைந்துள்ளது. இருந்த போதிலும் சிகரெட் மீதான வரி வருவாய் ரூபாய் 7.7 பில்லியன் அதிகரித்துள்ளது. கலால் வரி அதிகரிப்பின் இரட்டை நன்மைகளை நிரூபிக்கிறது. அம்பாறை தெம்பிப்பிட்டிய மகாவோயா வீதியில் காட்டு யானை ஒன்று அடிக்கடி வீதிக்கு வருவது காரணமாக கடந்த 3 நாட்களாக போக்குவரத்து மற்றும் பாதசாரதிகளின் நடமாட்டம் தடை செய்யப்பட்டுள்ளது. இந்த வீதி மூடப்பட்டதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட ஹக்கப்பட்டாஸ் என்ற வெடிமருந்து மூலம் காட்டு யானை பலத்த காயமடைந்துள்ளதாகவும் அம்பாறை கால்நடை மருத்துவ பிரிவு சிகிச்சைகளுக்கு வழங்கி வருவதாகவும் வனவிலங்கு அதிகாரி கிட் ஸ்ரீமோவன் தெரிவித்தார். மிகப்பெரிய ஜம்போ அளவிலான காட்டு யானை சாலையில் அடிக்கடி பயணிப்பதால் மக்களுக்கு பெரும் அபாயத்தை ஏற்படுத்துவதாகவும் அவர்களுக்கு பாதுகாப்பை வழங்குவதற்காக தற்காலிகமாக சாலை மூடப்பட்டதாகவும் அவர் கூறினார். போலீசாரும் STF சிறப்பு படையும் சாலையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். யானை பட்டாசுகளை கொளுத்தி யானையை விரட்ட முயற்சித்ததாகவும் ஆனால் பலனில்லை என்றும் அந்த அதிகாரி கூறினார். வடமத்திய மாகாணத்தில் கடந்த மாதம் பெய்த கனமழை காரணமாக அனுராதபுரம் மாவட்டத்தில் உள்ள பல குளங்கள் மற்றும் நீர்த்தேக்கங்கள் இன்று காலை கசிவு மட்டத்தை எட்டியுள்ளன. அனுராதபுரம் வலய நீர்ப்பாசன பணிப்பாளர் ஜெயந்த டி சில்வா கூறிய போது 14 பிரதான குளங்கள் மற்றும் நீர்த்தேக்கங்களில் 9 குளங்கள் நிரம்பி வருவதாகவும் உபரி நீரை வெளியேற்றுவதற்காக வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். வடமத்திய மாகாணத்தில் 3000க்கும் மேற்பட்ட நடுத்தர மற்றும் சிறு அளவிலான குளங்கள் நிரம்பி வழிவதாக நீர்ப்பாசன பொறியியலாளர்கள் தெரிவித்தனர். நாளை துருத்து அமாவாசை உட்பட வார இறுதி விடுமுறைகள் காரணமாக ஸ்ரீபாத புனித பிரதேசத்தில் யாத்திரிகள் மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகமாக காணப்பட்டது. கடந்த மாதம் ஆரம்பமான யாத்திரை பருவத்தின் பின்னர் இந்த வார இறுதியில் தான் யாத்திரிகள் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிக அளவில் காணப்பட்டதாக நகர வர்த்தகர்கள் தெரிவித்தனர். நலதனியா மற்றும் ரத்தினபுரி பாதைகளில் இந்தி கடுப்பானை வரை இன்று கடும் வாகன நெரிசல் ஏற்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர்.
வாகன தரிப்பிடங்கள் அவற்றின் கொள்ளளவுக்கு நிரம்பியிருந்தன மற்றும் யாத்ரீகர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளை ஏற்றி செல்லும் மோட்டார் கார்கள், வேன்கள் மற்றும் பஸ்கள் நல்லதனிய மஸ்கெலிய வீதி லக்சமான வரை சுமார் 4 மைல் தூரம் வரை நீடிக்கப்பட்டிருந்தன. ஹட்டனிலிருந்து நல்லதனிய வரை இலங்கை போக்குவரத்து சபை புகையிரத ஒருங்கிணைந்த விசேட பஸ் சேவை இடம்பெற்றது. அதே நேரத்தில் இன்று காலை முதல் ஸ்ரீபாத புனித பிரதேசத்தில் இடைவிடாது மழை பெய்தது.